ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா பிளிங்கிட் ஆப்பில் வந்து சில ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் போட்டேன். அதுக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டா சொல்லிட்டு ஆப்பில் வந்திருக்கு. நான் ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிளிங்கிட் ஆப்பில் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள், இல்லை வேறு என்ன ஆப் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இதுதான் அந்த பார்சல் பிளிங்கிட் ஆப்லேருந்து வந்தது. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். நான் ஆர்டர் போட்டது இந்த லேஸு, இது அப்புறம் அது பிஸ்கெட்டு. இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 15 rupeesன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ரிங்க் அது நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 5 star இதெல்லாம் தான் ஆர்டர் போட்டது. அப்புறம் இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஜெப்டோவில் நிறைய வாட்டி ஆர்டர் போட்டிருக்கேன். அது இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் வராது. ஆனால் அவங்க வந்து 50 rupees வந்து கேஷாக கொடுத்துருவாங்க. அந்த கேஷில் வந்து நீங்கள் எதாவது வாங்கிக்கலாம். இதுக்கு 3 வாட்டி நான் 50 rupees கேஷ் வாங்கியிருக்கேன். ஒரு வாட்டி 30 rupees கேஷ் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக இல்லைனா கேஷ்பேக் எதனா கொடுத்துருக்காங்களா? இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே வந்து 30 ரூபா போட்டு 50 ரூபா போட்டு நீங்கள் எதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் பிளிங்கிட். அடுத்த வாட்டி எனக்கு குக்கி எனக்கு கொடுக்காதீங்க. நான் பல்லில் கிளிப் போட்டிருக்கேன். அதை வந்து பிரேசஸ் சொல்லுவாங்களே, அதை போட்டிருக்கேன். என்னால் கடிக்க முடியல. ஏற்கனவே 2 கிளிப்பு உடச்சிட்டேன். திருப்பி கடிச்சு உடைக்க முடியாது. அதனால் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிஸ்கெட்லாம் கொடுக்காதீங்க. வேறு யாருக்குன்னா இது கம்ப்ளீட் கொடுத்து எனக்கு வேறுனா அது மாதிரி ஜூஸு, சாக்லேட் அது மாதிரி கொடுங்க. என்னால் கடிக்க முடியலங்க. பல் உடஞ்சிரும் போல்.